எல்லாருமே அப்படிதான் கேட்கும். டெத்துக்கு போனா கூட கடைசியா யார்கிட்ட பேசினாங்க, கடைசியா என்ன வார்த்தை சொன்னாங்க அப்படின்னு கேட்கணும். அது போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசியா சிலுவையில அவர் இந்த முதல் வார்த்தை என்பதனால சில காரியங்கள் அதுக்கு முன்னாடி பிஃபோரா என்னென்ன நடந்தது என்பது சுருக்கமா நான் சொல்லிக்கிறேன். முதல் வார்த்தை உங்களுக்கு அந்த ஒரு இதுக்குள்ள நீங்க தெரியணும். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து பிறந்து 33 வருஷம் ஆகுது. சரிங்களா? சரியா 33 வருஷத்துல அவர் வந்து சிலுவைக்கு வர போறார். அதற்கு முன்பு பாத்தீங்கன்னா இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, சரியா, வியாழக்கிழமை இரவு 10 மணிக்கு அவர் ஒலிவு மலையில் இருக்கும்போது அவரை யூதாஸ் காட்டி கொடுக்குறான். அந்த அவரை அரெஸ்ட் பண்றாங்க. அந்த இடத்துல ரோம பேரரசு அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வராங்க. அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவே இல்லை. நான் தான் இயேசுவே, என்ன தேடுறீங்கன்னு இயேசு சொன்னா நான் தான், நான் வந்து அவரே வந்து ஒப்பு கொடுத்தார். சரிங்களா? அவரை கொண்டு வராங்க. அந்த இரவு முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே மனக்கண் முன்ன கொண்டு வாங்க. அந்த இரவு முழுவதும் இயேசு கிறிஸ்துவ என்ன செய்யறாங்க, முதல்ல பிரதான ஆசாரிய இடத்துல கொண்டு வராங்க. அதன் பிறகு நடக்க வச்சு நடந்து அதன் பிறகு பிலாத்து அரண்மனைக்கு கொண்டு வராங்க. சரிங்களா? பிலாத்து அரண்மனையில அந்த இரவுல என்ன செய்யறாங்கன்னா அடிக்க ஒப்பு கொடுக்குறாங்க. சரியா? ஆண்டவர் வந்து காரணமே கிடையாது. 1 குறைய 40 அடி 39 அடி வந்து அவரை பயங்கரமா அடிக்கிறாங்க. அந்த அடியெல்லாம் சும்மா அடி கிடையாது. நம்ம அடிக்கிறபடியெல்லாம் அந்த ஈய குண்டு, அதாவது ஒரு சாட்டை இருக்குமா, அதுல முனையில வந்து 3 கயிறு இருக்கும். அந்த கயிறுல 3 ஈய குண்டுகள் இருக்கும். அது வந்து எப்படின்னா முள்ளு முள்ளா இருக்கும். ஒரு முறை அடிச்சு இப்படி இழுத்தாங்கன்னா அதுல அப்படியே ஒரு என்ன சொல்றது சதை பிச்சு இருக்கும். சரிங்களா? அது போல 1 2 கிடையாது. எத்தனை அடி அடித்தாங்க? 39 அடி. ஒரு நேரத்துல அடிச்சா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 இல்ல 100 மசில் பிச்சுட்டு வருதுன்னா யோசிச்சு பாருங்க. 39 அடி. அது முதுகு இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட 85 வெயிட் உள்ள 85 கிலோ வெயிட். நல்லா வாலிப வரும் இல்லையா? 33 வருஷம் நல்லா சும்மா அப்படியே லீனாலாம் இருக்க மாட்டாங்க. நல்ல பலசாலி, நல்லா அவ்வளோ எல்லாமே பிச்சு எடுத்துட்டாங்க. நைட் எல்லாம் அவருடைய முதுகு வந்து வேற சொல்லுது எப்படி இருந்தது சொல்லுங்க. உழவனுடைய படைச்சால் போல இருந்தான். உழறான் இல்லையா? உழும்போது அப்படியே படமா வரும் இல்லையா? அது போல இருந்துச்சு முதுகெல்லாம். அப்போ அவருடைய பாடியில எலும்பு மட்டும்தான் இருக்கும். எலும்பு கூட கண்டிப்பா முடிஞ்சிருக்கும், தெரியாது. அப்போ அப்படி அடிக்கிறாங்க பிலாத்து இருக்கிற. அதன் பிறகு அந்த போர் சேவகர்கள் எல்லாம் வந்து என்ன செய்யறாங்க, அவரை நிந்திக்கிறாங்க. பசங்களை கவனிக்க, செல்லெல்லாம் வைக்க கவனிக்க, சொல்றது கவனிக்க, பேசக்கூடாது. அவரை என்ன செய்யறாங்கன்னா நிந்திக்கிறாங்க, அவமானப்படுத்துறாங்க, காரி துப்புறாங்க, முகத்துல காரி துப்புறாங்க. யோசித்து பாருங்க. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ளது. அவருடைய ஒரு வார்த்தை சொன்னாதான் போதும் அவ்வளவு தேவதூதர்கள் வந்து அவங்க அந்த நேரமே அழிக்க முடியும். ஆனா ஆண்டவர் பொறுமையா இருக்காங்க. ஏன்னா நம்முடைய உயிர் வந்து இங்கே போயிடக்கூடாது. அவருடைய உயிர் எங்க போகணும்? சிலுவை மரத்துலதான் அவர் மறிக்கணும். சரிங்களா? அதுல போய் மறிச்சாதான். ஏன்னா சிலுவையிலே தூக்கப்பட்ட எவன், மரத்திலே தூக்கப்பட்டவன் எவன் வந்து சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுது. அப்ப இவர் நமக்காக அவர் சாபமாகும். அந்த சிலுவையில போய் தான் மறிக்கணும் என்று தேவனுடைய திட்டம். அதனால அவருக்கு ரொம்ப பொறுமையா இருக்கிறார். பிலாத்து கேட்கும் போது கூட அவர் ஒரு மாதத்தால் சொல்லல. சொல்லி நான் என் பக்கம் நீதி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாலும் கூட அவர் விடுதலை ஆக்கிக்க முடியும். ஆனா ஒன்றுமே சொல்லல. பிலாத்து கிட்ட அமைதியா இருந்தாங்க. சரிங்களா? அப்படி இருந்து பிறகு ஏரோது கிட்ட கொண்டு போறாங்க. ஏரோதும் அந்த இடத்துல அவரை நிந்திக்கிறார், பரியாசம் பண்றார். அவருடைய ட்ரெஸ், அவருடைய ஏரோதுக்கு போட்டிருந்த அந்த ராஜ வஸ்திரத்தை எடுத்து இயேசுக்கு என்ன செய்யறாங்க, போட்டு பரியாசம் பண்றாங்க. நீ வந்து இன்னொன்னுடைய ராஜாவா? யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு அந்த இரவு முழுவதும் அவரை அடிச்சு துன்புரித்து அவமானப்படுத்தி நிந்தித்து பேசக்கூடாமா? கொஞ்ச நேரம் கவனிக்கணும். அண்ணமாக்கா பேசுறீங்கன்னா சொல்றது கவனிக்க முடியாது. நீங்க அப்படியாய் வந்து அவரை அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி சிலுவையில கடைசியாக சிலுவையை தூக்கி கல்வாரி மலைக்கு ஏறாங்க. அந்த அளவுக்கு கொண்டு போய் அந்த சிலுவையில மரத்துல அந்த பிறகு என்ன பண்றாங்க, தலையில வந்து முள்ளால அடிச்சு, முள்ளு வந்து அடிச்சு தலையில அந்த முள்ளெல்லாம் வெளியே தெரியும். எவ்வளவு ஒரு கொடுமை. நாம் செய்த பாவத்துக்கு, நம்ம சிந்தையில செய்த பாவத்திற்கு பதிலாக அவர் தலையில என்ன செய்தாரு, முள்முடி சொல்லப்பட்டார். நம்முடைய கையினால செய்த பாவத்துக்கு பதில் என்ன செஞ்சாங்க, அவருடைய கரத்துல ஆணி அடிக்கப்பட்டார். கால்களினால நம்ம எவ்வளவு தவறான பாதைக்கு போறோம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யறோம், அந்த கால்ல ஆணி அடிக்கப்பட்டார். விழாவில குத்தப்பட்டார். எவ்வளவு நெருக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், வாதிக்கப்பட்டார். ஏசாயா 53 வாசிப்பாருங்க. அவ்வளவு காரியம் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட காரியம் அப்படியே லிட்டரலா கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசவே முடியாதவராக யோசிச்சு பாருங்க. ஏதோ முழுவதும் அடிச்சு அவர் வந்து அந்த நேரத்துல தேவனா இல்லை, 100
நம்ம இன்னைக்கு ஒரு 50 பேர் கூட இல்ல, நம்ம மைக் வச்சு பேசணும், புரியுதா? அங்க அந்த மலை மேல அவர் இருக்கிறாரு, அவரால் பேச கூட முடியாது. அந்த நேரத்துல அவர் முதல் சொல்ற வார்த்தை அந்த இடத்துல என்ன பாருங்க, என்ன சொல்றாரு? லூக்கா 23:34 வாசியம். இவ்வளவு நெருக்கத்துல, கஷ்டத்துல, பாடுகளின் மத்தியில அவர் சொல்ற வார்த்தை பாருங்க. 23 பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். எவ்வளவு உருக்கமா, அவருக்கு கோபமே வரல, கோபமே வராதான்னு கேட்கிறாங்கல்ல, அப்படி அவ்வளவு பயங்கரமா பண்ணி கொடு அவர் அந்த ஜனங்களுக்காக, இப்படி துன்புறுத்தின ஜனங்களுக்காக அவர் ஒப்பு கொடுத்தாங்க. பாத்தீங்களா? யார் ஒப்பு கொடுத்தது? பிரதான ஆசாரியர், வேதபாரகர், எல்லாம் யூதர்கள், சரிங்களா? யூத குலத்தை சேர்ந்த நல்லா வேதத்தை எடுத்து வாசிக்கிறவங்க தான். அப்படிப்பட்டவங்களும் ஒப்பு கொடுத்தாங்க இல்லையா? அவங்க கூட நீ அவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, முதல்ல ஆண்டவர் தேவனை அந்த இடத்துல அறியாதவர்கள் சொல்றாரு. ஆனா உண்மையில தேவனை அறியாதவர்கள் தான் வேதம் சொல்லுகிறது. இவர்கள் யார்? இவங்க ரெண்டு கூட்டம் இருக்கு. ஒன்று இவர் அறிந்தவர்கள் ஒரு கூட்டம், அதாவது எழுத்தின்படி யூதர்கள் இயேசு கிறிஸ்து யார் என்று அறிந்திருக்கிறாங்க. மற்றவங்க அறியாதவர், ரோம பேரரசான இயேசு பற்றி ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு, அவர்களும் அறியாதவர். ரெண்டு குரூப் இருக்குது. அடுத்து பாருங்க, இவர் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு என்னன்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று கேட்கிறாங்க. என்ன அர்த்தம் தெரியுங்களா? இவருடைய குற்றத்தை நீங்க பொருட்படுத்தாதீங்க. ஏன்னா பழைய ஏற்பாடுலாம் ஒவ்வொரு பாவத்துக்கும் தண்டனை உண்டு இல்லையா? அதனால இவங்க இவ்வளவு குற்றம் செய்யறாங்களா? பிதா கிட்ட கேட்கிறாங்க, இந்த குற்றத்தை நீங்க பொருட்படுத்தாதீங்க, இவருடைய பாவத்துக்கு தண்டனையே கொடுத்துடாதீங்கன்றாங்க. சரிங்களா? இந்த பாவத்துக்கு ஏற்ற தண்டனை வேண்டாம். போச்சவர்கள் எல்லாம் அவரை என்ன செய்யறாங்க? முகத்துல அறையிறாங்க, அவமானப்படுத்துறாங்க. லூக்கா 22:63 எல்லாம் இருக்கு. அதெல்லாம் எடுக்கல, இப்ப எல்லாருக்குமே தெரியும் அந்த காரியங்கள். அவரை தூஷிக்கிறாங்க, பிரதான ஆசாரியரும் அவரை குற்றப்படுத்துறாங்க. சரிங்களா? அது போதாதுன்னு இடது பக்கத்திலேயே வலது பக்கத்திலே 2 கல்லர்கள் அடைந்தாங்க. பார்த்தீங்களா? அந்த கல்லர்களை விடவா இயேசு கிறிஸ்து அவ்வளவு மோசமா இருந்தார். யோசிப்பாரு, அந்த கல்லன்ல ஒரு கல்லன், அவன் திருட கல்லன், அநேகரை கொலை பண்ணிட்டு தண்டனை, உண்மையா தண்டனை அனுபவிச்சிருக்கான். அதுல ஒரு கல்லன் கூட என்ன செய்யலாம்? இயேசு கிறிஸ்து நிந்திக்கிறோம். இவ்வளவு இக்கட்டான, இவ்வளவு பிரச்சனை உண்டு. சரிங்களா? நியாய பிரமாணத்தின்படி பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தண்டனை கிடைக்கும். எல்லாருக்குமே அந்த இடத்துல என்ன செய்யணும்? தண்டனை கிடைக்கணும். ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுது. நீதிமொழிகள் 19:23 வாசிங்க. நீதிமொழிகள் 19:23. அடுத்தது இன்னொரு லேவியராகவும் 24:13. இதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா எடுத்தீங்களா? இப்படிப்பட்ட பாவம் செய்கிறவர்களை தண்டிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தண்டனை குறித்து நான் சொன்னேன். ஸ்தோத்திரம். அப்போ பாத்தீங்கன்னா எடுத்தீங்களா? என்ன எடுக்கலையாரும் நீதிமொழிகள் 19:29 நீங்க வாசிக்கிறவங்க யாருக்கு? பரியாசக்காரனுக்கு. சரியா படிக்கா? சரி, பரியாசக்காரனுக்கு தண்டனை. அதுதான் நான் சொல்லுவேன். எல்லாருக்குமே பழைய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா தண்டனை உண்டு. அதே மாதிரி லேவியராம் 24:13 தூஷிக்கிறவங்க, மற்றவங்களை தூஷிக்கிறவங்க, சபிக்கிறாங்க இல்லையா? அவர்கள் கொல்லப்படணும். அவர்கள் சும்மா விடக்கூடாது, அவர்கள் கொல்லப்படணும் என்று சொல்லப்படுகிறது. இப்படி நிறைய காரியங்கள் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். தானியேலை கூட குற்றப்படுத்துறாங்க. எல்லாரும் குற்றப்படுத்தும் போது அந்த இடத்துல அவர் சிங்கங்களின் பிடியில போடுறாங்க. இப்படி நிறைய குற்றப்படுத்துறது தேவனுடைய பிள்ளைகளையும் அது போல குற்றப்படுத்த இருக்கிறாங்க. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவர் அந்த இடத்துல ஆண்டவர் யாராருக்காகலாம் அவர் வேண்டிக் கொண்டாரு சும்மா ஒரு லிஸ்ட் அப்படியே சொல்லியிருக்கேன். தன்னை விட்டு ஓடி போன சீஷர்களுக்காகவும் அவர் பரிந்து பேசினார். அடுத்து வாரினால் அடித்தவங்க, முகத்துல உமிழ்ந்தவங்க, தலையில குட்டினவங்க, சரிங்களா? கன்னத்துல அரைந்தவங்க, தலையில முற்றிடம் சுட்டினவங்க, பரியாசம் செய்தவங்க, நிந்தித்தவங்க, அடுத்தது சிறுவைக்கு ஒப்பு கொடுத்தவங்க, போச்சவர்கள், இவர்கள் எல்லாருக்காகவும் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்களை மன்னியும் கேட்கிறார். அவங்க செஞ்ச தப்புக்கு ஆண்டவரே தண்டனை கொடுக்குறாங்க, அவங்களை மன்னிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்ப இந்த வேதபாரகர் பரிசேயர் அவங்களுக்கு எல்லாம் இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க. தெரியாது உங்களுக்கு. அப்போஸ்தலர் 3:17-18 பாருங்க. அவங்க அறியாமையினால்தான் அவர் மேசியா என்பது அவங்களுக்கு தெரியல. ஒத்துக்கலாங்க, இவர் மேசியா என்பது அவங்க அறியாம இவர் பொய் சொல்றாரு, இவர் யாரோ ஒரு மனுஷன், இவர் தன்னை மேசியா சொல்றாருன்னு சொல்றாங்க. அப்போஸ்தலர் 3:17-18 வாசிக்கிறது. அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். கிறிஸ்து
இவர்கள் வந்து அறியாமையினால சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை உண்மையான மேசியா என்பதை அறியாம தான் அந்த காரியங்கள்லாம் செய்யறாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையை சுமந்தது வந்து தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேறுதல் என்று சொல்லப்படுகிறது. இதற்காக தான். அடுத்து ஏசாயா 53:12 நானே சொல்லிடுறேன், அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார். சரிங்களா? முதல் வந்து இப்படிப்பட்ட அவர்கள் மட்டும் இல்ல, இனி வருகிற நமக்கு எல்லாருக்காகவும், நம்ம எல்லாருக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது. மன்னிப்பு குறித்துதான் முதல் வார்த்தை ஆண்டவர் பேசுகிறது. அப்படியே அவர் நாமும் கூட இப்ப நம்ம முடிச்சத நாமும் கூட என்ன செய்யணும், மனுஷனுடைய தப்பிதங்களை நம்ம மன்னித்தால் உங்கள் தப்பிதங்களை தேவன் என்ன செய்வாரு, மன்னிப்பார். இயேசு கிறிஸ்து எப்படி அவர் மன்னிப்பு முதல் வார்த்தையில அவர் மன்னிக்க சொல்றார், அதுபோல் நம்மை ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறார். அதனால நாமும் கூட மற்றவர்களை மன்னிப்போம். மற்றவங்க செய்யற தவறை வந்து சுட்டி காமிச்சுட்டே இருக்கக்கூடாது, குற்றப்படுத்திட்டே இருக்கக்கூடாது. சரியா? அதுக்கு பழி நம்ம வாங்கக்கூடாது. அதனால நாமும் மற்றவர்களை மன்னிக்கணும். ஆண்டவர் சொல்றாருல, எத்தனை முறை மன்னிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு, 770 தரம் ஒரு நாளைக்கு. அப்போ 770னா எவ்வளவு வரும், 490 முறை. ஒரு நாளைக்கு 490 முறை யாராவது தப்பு செய்வாங்களா? அந்த அளவுக்கு தப்பு செஞ்சாலும் அவங்க என்ன செய்யணுமாமா, மன்னிக்கணும். யார் வேலையும் வைராக்கியம் இருக்கக்கூடாது, குரோதங்கள் இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? பிடிவாதம், வைராக்கியம் இதெல்லாம் வச்சு விட்டுட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். அதன்படிதான் மனுஷர்களும் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஒரே ஒரு மனுஷன் யார், ஸ்தேவான் என்ன செய்யறாங்க, ஒரு வசனம் மட்டும் வாசித்து சொல்லலாம். அப்போஸ்தலர் 7:59-60 வசிங்க. அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு வசிங்க. அப்போஸ்தலர் 7:59-60 அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று தேவான் ஒப்புக்கொள்ளும்படி அவனை கல்லறிந்தார்கள். இல்ல, அவர்களை மன்னியும் சொல்லி கேட்பாங்க. அந்த வசனவாசி, ஆண்டவரே இவர்கள் செய்கிற பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே கேட்பாங்க. அதனால மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படி அதை மன்னிக்கணும் மற்றவர்கள். அங்க சேவான என்ன செய்யறாங்க, எல்லாரும் கல்லெறிந்து கொள்றாங்க, கல்லாலே அடிக்கிறாங்க, அடிச்சுட்டே இருக்கிறாங்க. ஒரு கல்லு விழுந்தா அடுத்த கல் அப்படி மேல 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 கல்லு, கண்ணு, மூக்கு, காது எங்கனே பார்க்கல, அடிச்சு கடைசி அப்படியே சாகுறாரு. யோசிச்சு பாருங்க அந்த நிலைமை எவ்வளவு போடும். அதே போலதான் ஸ்தேவான் வந்து நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன் தான். இயேசு கிறிஸ்து மற்றவர்களை மன்னிக்கணும்னு சொன்னது போல அவரு கூட என்ன செய்தாரு, மன்னித்தார். நம்முடைய காலத்துல பாத்தீங்கன்னா கிரகாம் ஸ்டீன் கேள்விப்பட்டீங்களா? கிரகாம் ஸ்டீன் வந்து ஒரிசாவில அவர் வந்து குஷ்டரோகிக்கு மத்தியில் என்ன செய்தார், ஊழியம் செய்ய வந்தார். குடும்பத்தோட வந்து ஊழியம் செய்யறாங்க. வெளிநாட்டில் உள்ள நம்முடைய இந்திய மக்களுக்காக வந்து குஷ்டரோகிகளை இருக்காங்க, தொடுவதற்கு கஷ்டப்படுவாங்க. ஆனா அவர் வந்து என்ன பண்றாரு, தொட்டு அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தாரு. அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்து ஒரு எவ்வளவு மேலானவர். அவரை என்ன செய்யறாங்க, பிஜேபி ஆட்கள் என்ன செய்யறாங்க சொல்லுங்க, கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆச்சு நம்முடைய காலத்துல தான். அவர் வந்து கார்ல இருக்கும்போது ஊழியத்துக்கு போயிட்டு அவரும் 2 மகன்களும் கார்ல இருக்கும்போது அவரை அப்படியே பெட்ரோல் ஊற்றி என்ன செய்யறாங்க, கொளுத்தி சாம்பல் ஆகிறாங்க. நம்முடைய இந்தியாவில் நடக்கிற பிரச்சனை. சரிங்களா? இப்படிப்பட்ட பொல்லாத காரியத்தை செஞ்ச அந்த ஜனங்களை கூட யார் மன்னிச்சு சொல்லலாம், அவருடைய மனைவி சொல்றாங்க, அவங்க செஞ்ச பாவம் இப்படி இருக்கும். கணவனும் மறிச்சு 2 ஆண் பிள்ளைகள் மறிச்சு இருக்கிறது, ஒரே ஒரு மகளும் அந்த அம்மாவும் மட்டும்தான். அவங்க தொடர்ந்து இப்ப அந்த ஊழியத்தை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அவங்க வயது ஓட எனக்கு கட்டற்காக நின்று அவங்க செய்யறாங்க. அந்த செஞ்சவங்களை வந்து மன்னிச்சுக்கணும்னு சொல்லி அவங்க கேட்டுருக்காங்க. இவங்க கேட்டாலும் அவங்க கொடுக்குற தண்டனை கோர்ட் மூலமா கொடுத்தாங்க. ஆனாலும் கூட அப்படிப்பட்ட இருதயம் நமக்கு இன்னைக்கு இருக்குதான். நம்ம ஒரு சின்ன தவறு நம்ம உடன்பிறந்தவங்க செஞ்சாவே மன்னிக்கிறது கிடையாது. அவங்க மேல கசப்பா இருக்கும், கோபமா இருக்கும், எரிச்சலோடு இருக்கும். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம செய்யக்கூடாது. அதுதான் ஆண்டவர் கேட்ட மன்னிப்புடைய அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையில அந்த மன்னிப்பை நம்ம பயன்படுத்தணும். ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவும் அதை செய்து காண்பித்தார். சத்துருக்களை சிநேகிங்க, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று அவர் பிரசங்கம் பண்ணினார். பிரசங்கத்தோட நிறுத்தில, அதை செய்தும் காட்டினார். சரியா? இன்னைக்கு நாம கூட பிரசங்கிக்கிறோம் அல்லது கிறிஸ்துக்காக வாழ்றோம், கிறிஸ்துவர்கள் என்று சொல்லுகிற நாம நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து வாழ்ந்தது போல நம்ம வாழணுமா? அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தை